ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இன்ன இன்ன எழுத்துக்களிலே பெயர் வைத்தால் பொருத்தமாக இருக்கும், நல்லது என்று நமது பெரியோர்கள் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். இப்ப சமீப காலமா குழந்தைகள் பிறந்தால் பெயர் வைக்கிறதுக்கு இந்த பேரண்ட்ஸ் படுற பாடு இருக்கே, ரொம்ப பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கு. என்னென்னமோ பெயர்லாம் யோசிக்கிறாங்க. அவ்வளோ நேரம் யோசிச்சு அதுக்குன்னு ஒரு 4 நாள் எடுத்துட்டு நெட்ல எல்லாம் போய் பார்த்து நேம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கடைசியில ஒரு அபத்தமான பேரை கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அந்த குழந்தைக்கே அது வாயில நுழையாது, கூப்பிடுறவங்களுக்கும் அது வாயிலே நுழையாது. அந்த பேரை வச்சு அது மேலா ஃபீமேலான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அது ஹிந்துவா நான் ஹிந்துவான்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி பேரெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சு புதுசா பேர் வைக்கணும், யாருமே வைக்காத பேரா வைக்கணும் அப்படின்னு ஒரு இப்ப அது ஒரு ஃபேஷன். ட்ருஷ்டுகா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. நான் என்ன அர்த்தம் எனக்கு கொஞ்சம் புரியல, சொல்லுங்க அப்படின்னு. இப்படி ஏதாவது வாய்க்கு வந்து பேர் வைக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அழகா கடவுளுடைய திருப்பெயரை வைக்க வேண்டும். பேரன் அப்படின்னு சொல்றோம்ல, என் பேரன் சார் அப்படிமோல. பேரன்னா என்ன, கிராண்ட் சன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த பேரன்கிறது எப்படி வந்ததுன்னா பெயரன், பெயரை உடையவன், அதுதான் பேரன். பெயரன் பெயர்த்தி. அப்படின்னா தாத்தாவோட பேரும் பாட்டியோட பேரும் தான் குழந்தைகளுக்கு வைக்கிறது வழக்கம் அப்படிங்கிறது இதுல இருந்து புரிகிறது. இவன் எனது பேரன் அப்படின்னா இவன் எனது பெயரன் அப்படின்னா என் பெயரை உடையவன். இந்த பெயர் வைக்கிறதுல எதுக்காக இவ்வளோலாம் வந்து ஏதோ புதுமையா பண்றதா நினைச்சுக்கிட்டு அபத்தமா பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் புரியல எனக்கு. கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் வேணும், அது அழகான பேரா இருக்கணும். அழகான பேரா மட்டும் இருந்தா போராது, அர்த்தம் உள்ள பேராக இருக்கணும். அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும் அந்த பேர்ல. ஸ்ரீதரன் அப்படின்னு பேர் வச்சா லட்சுமியை திருமார்பிலே தரித்திருப்பவன். ஸ்ரீ என்றால் லட்சுமி, லட்சுமியை தரித்திருப்பவன் தரன், ஸ்ரீதரன். ஸ்ரீகரன், லட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணுபவன். ஸ்ரீகர், இதெல்லாம் வந்து there is some meaning in it. கடவுளுடைய பெயராகவும் இருக்கிறது. நம்ம ஒரு நாளைக்கு 10 தரம் கூப்பிடுவோம் குழந்தைய, 100 தரம் கூப்பிடுவோம். அதை கூப்பிடும்போது அந்த பகவானுடைய திருநாமத்தை சொன்ன புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். தனியா உட்காந்து ஒரு 10 தரம் இந்த திருநாமத்தை சொல்லு அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டா. குழந்தைக்கு அதை பேர் வச்சுட்டோம்னா போகிற கூப்பிட்டுட்டே இருப்போம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாம்போ, ராமா ராமா ராமாம்போ, ஏ ஸ்ரீதர் ஸ்ரீகர். இப்படி எல்லாம் நம்ம வந்து பெருமாளுடைய பேரை, நல்ல பேரெல்லாம் குழந்தைக்கு வச்சா அது கூப்பிடுறது நமக்கும் புண்ணியம். புதுமையா ஏதாவது ஒரு பேர், இதுவரைக்கும் யாருமே வைக்காத பேரா நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக போய் மண்டையை பிச்சுட்டு இந்த நேமாலஜிக்காரங்கள்ட்ட போய் பேர் வைக்கிறது கேட்டு அவங்க ஏதோ ஒன்று ஏக்கு 1 பிக்கு 2ன்னு ஏதோ ஒரு நம்பரை போடுறான். அந்த நம்பர்லாம் வந்து நம்மளுடைய இதில் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லவே இல்லை. தட் ஹாஸ் நோ மீனிங். டோட்டல் 5 வருது, டோட்டல் 9 வருதுன்னு பேர் வரமாட்டேங்குது, டோட்டல் தான் வருது.
பேர் வைக்கும்போது கடவுளுடைய பேரை வைக்கணும், இல்லை தன்னுடைய குலதெய்வத்து பேரை வைக்கணும், குடும்பத்து பேரை வைக்கணும், தாத்தா பேரை வைக்கணும், இல்லை இஷ்ட தெய்வத்தின் பேரை வைக்கலாம். ஏதாவது ஒரு சுவாமி பேரா வைக்கணும் குழந்தைகளுக்கு. அதோடு இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்ன எழுத்துக்களில் பேர் வர வேண்டும், அல்லது அந்த உச்சரிப்பிலே இந்த எழுத்து பிரதான எழுத்தாக இருக்க வேண்டும். அந்த பெயரை சொல்லும் பொழுது இன்ன உச்சரிப்புகள் எல்லாம் அதுல மெயின் இதுவா வரணும், எழுத்துக்களா வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார்கள். ஒழிய இந்த ஏபிசிடிக்கெல்லாம் நம்பர் கொடுத்து அது எல்லாத்தையும் டோட்டல் போட்டு டோட்டல் 5 வருதா 8 வருதாங்கிறதெல்லாம் வந்து அதுலலாம் ஒன்றும் அர்த்தமே இல்லை, அது தேவையே இல்லை, அது வேண்டாத வேலை. எங்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, பேரை டைப் பண்ணி அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஜாதகம் கொடுக்கும்போது சஷ்டி அப்படின்னு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கே பேர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம், அழகா பேர் வச்சிருக்காளே, பரவாயில்லையே. இந்த காலத்துல எல்லாரும் என்னென்னமோ பேர்லாம் வைக்கிறா, அர்த்தமே இல்லாத பேர்லாம் வைக்கிறா, நீங்க நல்ல மீனிங்ஃபுல்லா வச்சிருக்கீங்க. சஷ்டின்னு குழந்தைக்கு வச்ச பேர், பெண் குழந்தைக்கு ரொம்ப நல்ல பேர், சஷ்டி தேவி அப்படிங்கிறது அம்பாளோட பேர் அது அப்படின்னு சொல்லிட்டு SASHTI அப்படின்னு நான் டைப் பண்ணும்போது, சார் 2 ஐ போடணும் சார் சஷ்டிக்கு, நாங்க 2 ஐ தான் போடுறோம் அப்படின்னு. சரி, அதுக்கு என்ன கூட ஒரு ஐ டைப் பண்ணி கொடுத்தனால நான் ஒன்றும் ஆயிட போறல, இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஐயை டைப் பண்ணி ஐ கேவ் தம் தி ஹாரோஸ்கோப் காப்பி. அதாவது இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைங்கிறது என்னுடைய ஒரு ரொம்ப ஆழமான கருத்து, அழுத்தம் திருத்தமான கருத்து. நீ 2A போட்டதுனால தலையெழுத்து மாறிடும். ராமனுக்கு RAAAMA என்ன ஒருத்தர் போடுவார், 3A போடுவார். கூட ஒரு A போடுறதுனாலயோ ஒரு B போடுறதுனாலயோ தலையெழுத்து மாறிடும்னு நம்புறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒரு ABCDக்கெல்லாம் அப்படி ஒன்றும் சக்தி கிடையாது. அகாராதி ஷகாராந்தாய நமஹ அப்படின்ற அம்பாள் தான் எல்லாமே. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு எல்லா சவுண்டுமே வந்து ஈஸ்வரனுடைய சத்யோஜாதம்ங்கிற முகத்திலிருந்து தான் வந்தது அப்படின்னு நம்மளுடைய வேதங்கள் சொல்லுது. எல்லா ஒலியும் அவன், எல்லா ஓசையும் அவன், எல்லா எழுத்துக்களும் அம்பாள்.